ஹெச்ஆர் இந்த இன்டர்நேஷனல் ட்ரிப்பில் யாருமே பண்ணாதது நாங்கள் ஒன்று பண்ணோம். தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் முதல்ல இந்த இடத்த நாங்கள் கண்டுபிடிச்சு போயிருக்கோம். அப்படி என்னடா இடம் தானே கேட்குறீங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நாங்கள் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரிசா. இந்த ஒரிசா பிளேஸ்லேருந்து ஒரிசாக்கு போகிறதுக்கு ஒரு கடலை கிராஸ் பண்ணி ஆகணும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே இருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா மேட்டூர் பக்கத்தில் ஒன்று. ஆனால் நார்த் சைடில் தமிழ்நாட்டு பசங்க யாருமே இந்த மாதிரி பண்ணது கிடையாது. நீங்களும் நார்த் ஈஸ்ட் ரோட் ட்ரிப்பாக பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை விசிட் பண்ணி பாருங்க. ஒரு புது அனுபவமாக உங்களுக்கு இருக்கும். நான் சின்ன வயசுலேருந்து ஒரு டைம் கூட போட்டில் போனதில்லை. ஆனால் என் பைக்கோட போட்டில் இப்படி ஒரு ரைட் பண்ணணும் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. அண்ட் இதுல முக்கியமா ஒரு பிரச்சனை இருக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல டவுன் பஸ் மாதிரி அந்த ஊர்ல போட்டு தான் டவுன் பஸ்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க போனோடனே உடனே போட் முன்னாடி வண்டி நிறுத்தினா அடுத்த வண்டி வந்துகிட்டே தான் இருக்கும். இதோட ஃபுல் டீடைல் பாத்தீங்கன்னா ஹார்ட் ரேசர்ல அப்லோட் பண்ணிருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. என் பைக் வந்து யாருமே ஓட்ட விட்டது இல்லை. ஆனா இந்த தாத்தா தான் முதல்ல என் வண்டி ஓட்டிருக்காரு. ஆனா அவரு நேரம் இந்த வண்டி ஹேண்டில் அவர் பண்ண முடியல. ஏன்னு பாத்தீங்கன்னா லக்கேஜ் அதிகமா இருந்தால வெயிட் ஓவர்லோட இருந்துச்சு. அதனால பிரைவேட்டா நாங்க ஒரு போட் எடுத்துக்கிட்டோம். இங்க 3 வண்டிக்கு மட்டும் தனியா ஒரு போட் எடுத்துட்டு போனோம். அந்த தாத்தாக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை கொடுப்போம் நாங்களும் நினைச்சு பார்க்கல. 13 நாளைக்கு 5 மணிக்கு ஷார்ப் வந்துடும். மறக்காம செக் பண்ணி பாருங்க.